ஹே காய்ஸ், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக இவனை பார்த்துங்க, இவனை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் லாஸ்ட்டாக காமிச்ச மொபைல் ஹோல்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மொபைல் ஹோல்டரில் தான் நான் இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜிம் போன ஸ்டேஜில் வாங்கிச்சு. அப்போ வந்து அயன் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருந்துச்சு, ஓகேங்களா? அயன் மொபைல் ஹோல்டர், ஓகே. ஜிம்மில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் கூட இந்த இப்போ நான் வச்சுருக்க ஹோல்டர் வந்து ஓட்டினா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்தது வந்து எந்த மாதிரி ஹோல்டருனா, பின்னாடி இந்த மாதிரி இருக்க க்ரிப் ஹோல்டரு, ஓகேங்களா? இந்த மாதிரி எங்கே வேணாலும் சாஃப்டான சர்ஃபேஸில் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணால் ஓகே ஆகிடும், ஓகேங்களா? ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஹோல்டர் தான் வந்துச்சு. அது எனக்கு ரொம்பவுமே நல்ல விஷயமாக போயிடுச்சு, ஓகேங்களா? அந்த ஹோல்டர் வச்சு தான் நான் ஜிம்மில் மட்டும் இல்லாமல் வீட்டில் எங்கெங்கெல்லாம் சாஃப்டான சர்ஃபேஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சு இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? கொஞ்சம் டங்கு ரோடிங் ஆகுது. ஏன்னா இப்போ வெயிலில் போய் அலைஞ்சி இப்போ நம்ம ஒரு புது ஐட்டம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், சரிங்களா? அந்த ஐட்டத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது நம்ம யூடியூப்காக இன்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ஹோல்டர், ஓகேங்களா? இது வந்து காரில் ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல்டர். காரில் வந்து நீங்கள் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யூடியூபராக இருந்தால், விளாகராக இருந்தால் விளாக் ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதை நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்மளோட டேஷ்போர்ட் இருக்குங்களா, அந்த டேஷ்போர்ட் சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி இந்த லாக் எடுத்துகிட்டு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் லாக் எடுத்தோன்னா இது வேக்கமில் போய் கப்புன்னு பிடிச்சிக்கும், ஓகேங்களா? இந்த ஹோல்டர் ரெண்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணிடுது. ஆனால் இது வந்து லைட்டாக உடஞ்சிச்சு. இதை நம்ம போட்டு இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? கார் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்டர் வாங்கியிருந்தது. இப்போது இது வந்து நம்ம காரில் போகும்போது எப்பப்போலாம் நம்ம காரோட இன்டீரியர் பக்கம் பார்த்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணது தான் இந்த ஐட்டம். அடுத்தது மூணாவதாக நான் இந்த ஐட்டம் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா? இது எப்போ வாங்கியிருந்தேன்னா, போயோ மைக்கு. நான் துபாயில் இருக்கும்போது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த போயோ மைக் ரிவ்யூ பண்ணும்போது, சரிங்களா? அப்போ வாங்கினது. அதுக்கு வந்து இப்போது அப்போ இருக்கிற மொபைல் மாடல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த 3.5mm ஜாக் இருக்கும், சரிங்களா? இந்த ஜாக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலர் மைக்கை நம்ம எங்கள் டிஷர்ட்டில் வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் லேட்டராக வந்து எல்லா மொபைல்லையும் சி டைப்புக்கு வந்து அடாப்ட் ஆனதுனால எல்லா மொபைலுக்கும் சி டைப் தான் வருது, சரிங்களா? நீங்கள் ஹெட்ஃபோன் ஜாக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை இப்போ வர்ற எல்லா மொபைல் மாடல்ஸுக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு அடாப்டர் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா? இது வந்து டிஏசி கேபிள் இதுதான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து எனக்கு சிங்கிள் பீஸில் மட்டும்தான் நான் வீடியோ பார்த்துருந்தேன், ஓகேங்களா? சில ரிவ்யூஸ்லாம் இதுவே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சரி இதுலேயே டபுள் கேபிள் எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. அது என்ன அப்படின்னா, ஒன்றில் வந்து நம்ம மைக் இன்சர்ட் பண்ணாலும் இன்கேஸ் நம்ம மொபைலில் சார்ஜ் ட்ரைன் ஆகுது அப்படின்னா இது வழியாக நம்ம வந்து பவர் பேங்க்கோ இல்லை நம்ம சார்ஜரோ இன்சர்ட் பண்ணி நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம், ஓகேவா? அப்போ இது வந்து 2-in-1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வாங்கியாச்சு, சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 3 ப்ராடக்ட் காமிச்சிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இப்போ ஹோல்டு பண்ணியிருக்கேன் இந்த ஹோல்ட்ரு. அதுவுமே சம்திங் 950 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி எங்களை சேனல் ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியல் ஸ்டேஜில் ஜிம்முக்கு போய்ட்டு வந்தப்போ வாங்குச்சு. அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, சரிங்களா? அடுத்தது ரெண்டாவதாக வாங்கின இது வந்து நம்ம போடலை. ஏன்னா அந்த டைமில் நம்ம இதை ரிவ்யூலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவசரத்துக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியாச்சு. இதுவுமே ஒன்றும் ரிசர்ச் பண்ணிலாம் வாங்கலை, ஓகேங்களா? எதையுமே ஸ்டஃப் பண்ணாமல் டேரெக்டாக போயிட்டு நமக்கு தேவை இது கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த போயோ மைக்கை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். அந்த டைமில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்த மைக்கில் வந்து இந்த போயோ மைக்கு யூடியூப் கிட்ட நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க போயோ மைக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய ரிவ்யூ வீடியோஸ்லாம் இப்போ தான் பட்டன்ஸ் மைக்லாம் வந்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மைக்கு தான் தலைவன் தான், சரிங்களா? இவனே இப்போ சொல்லியாச்சு. இப்போ நம்ம 4ஆவதாக ஒன்று வாங்கியிருக்கோம். என்னென்னா டன்டாடை. இவன் யாரான்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் தான், பைக் மொபைல் ஹோல்டர், ஓகேங்களா? இப்போது சொமேட்டோ, ஸ்விக்கி
இந்த மாதிரி டெலிவரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ட்ராவலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, பைக் ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மொபைல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதும் இல்லை ஆர்டரை போய் டெலிவரி கொடுக்கும்போது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஓடிபி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீ ஏன்டா இதை வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மள்ட்ட ஒரு டுக்காட்டின்னு ஒரு பைக் இருக்குது, பிளாக் கலரு பழைய பைக் ஓகேங்களா. அந்த பைக் என்கிட்ட ஒரு 13 வருஷமாக இருக்குது. அந்த பைக்கில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹோல்டரை வாங்கியிருப்போம். இதை வந்து நான் கடையில் வாங்கும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என் மொபைல் தலைவன் செத்து போயிட்டான், சார்ஜ் இல்லை சரிங்களா. அதுக்காக இப்போது நம்ம இந்த மொபைல் ஹோல்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டிலேருந்து இதை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறோம் சரிங்களா. இது வந்து மொபைல் இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மொபைல் இருக்குது. இதில் பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்குது. பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ரூபாயிலேருந்து 80 ரூபா, அந்த 150 ரூபா ரேஞ்சில் தான் வருது. இதை வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஆன்லைனில் பார்க்கும்போது எவ்வளோ தெரியுங்களா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நான் மொபைலில் இப்போ நான் அமேசான் லிங்க் எடுத்துக்கிறேன். அமேசான் லிங்க்கில் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து அலுமினியம் தான். இந்த அலுமினியம் மொபைல் ஹோல்டர் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 211 இந்த ப்ரைஸுக்கு தான் இருந்துச்சு. தெரியும் நினைக்கிறேன் 211. நான் வரேங்க, இந்த ஹோல்டர் தான் ஸ்வைப் பண்ணி கூட காட்டுறேன். ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம்னா நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா சனிக்கிழமை 13ஆம் தேதி ஜூன் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி தேதி 6 தான் ஆகுது. நமக்கு இது அவசரமாக தேவைப்படுது. எதனால் தேவைப்படுது அப்படின்னா, நாளைக்கு நான் விருதாச்சலத்துலேருந்து குறிஞ்சிப்பாடி வரைக்கும் போக போகிறேன். குறிஞ்சிப்பாடி வந்து எங்கள் டேடியோட சொந்த ஊர் சரிங்களா. என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக்கு அவங்களோட பசங்களுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. ஸோ அதுக்காக நாளைக்கு நான் லைவ் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ காலையில் என்ன டைமிங்னு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன், மறந்துட்டேன். என்ன டைமிங் போட்டிருக்காங்க. ஓகே, மதிய சாப்பாடு போல் தான். பகல் 1:30 மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே மதிய சாப்பாடு அட்டன் பண்ணுற மாதிரி போனால் போதும் சரிங்களா. இங்கேருந்து ஒரு விருதாச்சலத்துலேருந்து ஒரு குறிஞ்சிப்பாடி ஒரு 1 மணி நேரம் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன். 1 மணி நேரம் நம்ம பைக்கில் போனால் ஸ்லோவாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஒரு 1 மணி நேரம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 11:30 இல்லை 12 வாக்கில் நம்ம கிளம்பணும் அப்படின்னா அங்கிட்டு போய் சேர்ந்துடலாம் சரிங்களா. அதை நம்ம லைவ் போகிறோம் அப்படின்னா அதை என்கிட்ட வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும், அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய ஐடியாவாக இருந்தது. அந்த ஐடியாவும் கன நேரத்தில் தான் உதிச்சுது. சரி டக்குன்னு நாளைக்கு அவங்க வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சு 1 வாரம் ஆச்சு. அதனால் இந்த ப்ரோக்ராம் இடையில வந்ததுனால சரி இது ஒன்று வாங்கிடுவோம், வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்டர் வாங்கியிருக்கு. இதுக்கு நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் வந்து 211 இருந்துச்சு. இதை நம்ம ஆஃப்லைனில் போய் கேட்கும்போது நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா 280 அப்புறம் 250 அப்படின்னாங்க. ஆன்லைன் ப்ரைஸ் பாருங்கள் 200 தான் காட்டுது அப்படின்னு. சரி ஒரு 220 போடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம அதை போட்டாச்சு. இப்போ இதை தான் நம்ம போயிட்டு நம்ம டுக்காட்டி பைக்கில் போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து அந்த பைக்கோட சைட் மிரர் வரும் இல்லைங்களா, அந்த சைட் மிரரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மொபைலை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு இதை வந்து அலங்கின்னு சொல்லுவாங்க. இந்த அலங்கி வச்சு இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, எந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல். ஸோ அதுதான் இப்போது அந்த என்கிட்ட வந்து என்னோடய பைக்கில் வந்து சைட் மிரர் எதுவுமே நான் யூஸ் பண்ணதில்லை, இது வரைக்கும் யூஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் அது கண்டிப்பாக தேவையான ஒன்று நான் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போது இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய பைக்ஸ்லாம் பார்த்துக்கலாம், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கு அந்த மாதிரி சின்ன புள்ளிங்க பசங்களாம் பைக் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் சின்னோண்டு ஒரு போல்டு மாதிரி போட்டு இந்த இதில் ராக்கெட் மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி போல்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கி பார்த்தேன். அதை வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவை தாண்டி அந்த போல்டு கீழே வரல. இது வந்தால் தான் நம்ம அந்த ஹேண்டில் பார், ஆமாம் ஹேண்டில் பாரில் இருக்கிற அந்த கிளாம்பில் போய் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சைட் மிரர் போல்டு. இது வந்து தனியாக நம்ம கடையில் வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 30 ரூபா தான். அது ரெண்டும் சேர்த்துமே 30 ரூபா தான். ஆனால் அதோட வாங்கினாலும் அதுக்கு நம்ம யூஸ்ஃபுல் இல்லை சரிங்களா. அதனால் நம்ம இதை மட்டும் வாங்கியாச்சு. இதை வாங்கி இப்போ வச்சு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு திரும்பி வருவோம். நாளைக்கு லைவ் இருக்குது, அதுதான் இப்போ முக்கியமான அப்டேட் சரிங்களா. நாளைக்கு லைவில் வர்றவங்க வாங்க, இந்த மைக்கும் இந்த ஹோல்டரும் யூஸ் பண்ணி நாளைக்கு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே காய்ஸ், அதுதான் நான் சொல்ல நினச்சேன். இதை போய் ஃபஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஓகே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், நம்ம கழட்டும் போது தனியாக கழட்டி அது 2 பீஸாக வந்துடுது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வண்டியில் வந்து எல்லாருமே உட்காரது வந்து இயல்பு தான், சரிங்களா? அப்படி உட்காரவங்க சும்மா இல்லாமல் அது இதுன்னு திருவி கழட்டி உடச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா உட்காரும் போது சும்மா பேலன்ஸுக்கு கை வைக்கிறேன்னு சொல்லும் போதே அந்த அலுமினியம் வந்து டக்குன்னு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை நாள் தாக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அதை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து போர்ட்ரேட் மோடு, ஓகேங்களா? மொபைலை நீங்கள் நேராக வச்சு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்களா, அந்த டைப்லேயும் எடுக்கலாம். இப்படி நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இந்த மோட் தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதை அடிக்கடி நம்ம ரொட்டேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடிக்கடி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த 2 ஜாயிண்ட்டுமே வந்து எப்படி சொல்கிறது, ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது, சரிங்களா? இது வந்து இப்படி இருக்குது, இன்னொன்று இப்படி இருக்குது. அது ஒரு மேடாக இருக்குது, ஒன்று பள்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி திருப்பும் போது அந்த மேடு வந்து உள்ள ஸ்ப்ரிங்கு இப்படி வெளியே அந்த டென்ஷன்லேருந்து வெளியே தள்ளி திரும்பி நீங்கள் இப்படி லாக் பண்ணும்போது இன்னொரு இடத்துல இப்படி போய் லாக் ஆகிடுது, சரிங்களா? இது நீங்கள் அடிக்கடி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்க ஃப்ரிக்ஷனால் அந்த அலுமினியம் 2மே தேஞ்சு சீக்கிரமாக கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொட்டிடுச்சு அப்படின்னா மொபைல் ஹோல்டர் நீங்கள் அப்புறம் ஒன்லி இந்த வாரத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதையும் பார்த்துக்கணும். வெற்றிகரமாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு லைவில் பார்ப்போம், சரிங்களா? அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதான் காய்ஸ் இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்ச வீடியோ, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு லைவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.